இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேனீ வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் பூச்சியியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள். தேனீ வளர்ப்பு என்பது நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தொழில். ஏனால் தேனீக்கள் வேளாண் தேவதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆகையால் தேனீ வளர்ப்பினை நாம் அனைத்து வயதினரும் ஒரு சுய தொழிலாக நாம் செய்ய வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது நாம் தேனீ இனங்களை பற்றி பார்ப்போம். தேனீ இனங்கள் எத்தனை இனங்கள் காணப்படுகிறது என்றால், தேனீக்களில் 5 வகைகள் உண்டு. முதலாவதாக மலை தேனீ, இரண்டாவதாக கொசு தேனீ, அப்புறம் இந்திய தேனீ, இத்தாலிய தேனீ, சிறு தேனீ என்ற 5 வகையான தேனீ இனங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் நம்மால் வளர்க்கக்கூடியது இந்திய தேனியும் இத்தாலிய தேனியும். இப்பொழுது கொசு தேனியையும் நம்மால் வளர்க்க முடியும். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம தேனீயை வளர்க்கணும் அப்படின்றது விவசாய மக்கள் மத்தியிலே ரொம்ப பிரபலமாயிருக்கு. ஏன்னா தேனீக்கள் என்ன செய்யும்னா, ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு போகும் பொழுது தானாகவே அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு தேனீக்கள் மூலம் மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதனால்தான் இவைகள் வேளாண் தேவதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் தேனீ வளர்ப்பு செய்வதன் மூலம் அவர்களுக்கு மகசூல் கூட வாய்ப்பு உள்ளது. இப்போ நம்ம தேனீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் ஒரு இந்திய தேனீ பெட்டிகளில் நம்ம வளர்த்து நீங்கள் என்ன செய்யலாம்னா லாபம் பெறலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் தேனீ வளர்ப்பில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா அதற்கு தேவையான பயிற்சிகளை நீங்கள் பெறணும். அந்த பயிற்சிகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறையில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் தெரியும், நிறைய தேனீ பெட்டிகள் இருக்குது. இந்த தேனீ பெட்டிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தேனீ பெட்டிகள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் இந்திய தேனீ பெட்டி அப்படின்னு சொல்கிறது. இதில் நிறையா உங்களுக்கு ஒவ்வொரு பாகங்கள் இருக்குது. இதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னா, அடிப்பலகை ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அறைகள் என்னென்னா புழு அறை. இந்த 2வது அறை இருக்குல்ல, இது தேன் அறை. அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூடி இருக்கும். இதுதான் இந்திய தேனீ பெட்டி. இந்த இந்திய தேனீ பெட்டியை நம்ம என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இந்த ஸ்டாண்டில் நல்லா ஊண்டி வச்சுருக்கோம் பாருங்களேன். இப்படி வைக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மூலம் இந்த தேனீக்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கும். முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறும்புகள் தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, இதே மாதிரி ஸ்டாண்டில் நம்ம வச்சுட்டு, இந்த ஸ்டாண்டில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸோ அதே போல் எண்ணெயோ இப்படி தடவி வைக்கணும். இப்படி தடவி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, கீழே இருந்து அந்த எறும்புகள் ஏறாத மாதிரி நம்ம செய்யணும். இதுதான் தேனீ பெட்டியுடைய ஒரு பாகம் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் தேனீ வளர்க்கணும்னா இது உங்களுக்கு தேவைப்படும். ஒரு பெட்டியோட விலை 2000 2500 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, கீழே ஒரு 6 சட்டங்கள் இருக்கும். இந்த 6 சட்டங்களையும் உங்களுக்கு தேனீக்களை நிரப்பி ராணி தேனியோட தேனீ குடும்பங்களையும் சேர்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் கூட நம்ம வேளாண்மை துறையிலையும் தோட்டக்கலை துறையிலையும் மானியங்கள் கூட இருக்கும். அதன் மூலமும் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த தேனீ பெட்டிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, நான் ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒரு 2 பெட்டிகளை வைத்து ஒரு குறைந்த முதலீடு தான், ஒரு 5000த்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரு தேனீ வளர்ப்பை ஒரு தொழிலாக செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தேனீ பெட்டிகளை வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு அதையே ஒரு 2 மாதம் இல்லாட்டும் 3 மாதம் வரைக்கும் திறந்தே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, தேனீக்கள்லாம் ஓடி போச்சு, பெட்டியை திறந்து பார்த்தோம், தேனீக்கள் ஓடி போயிடுச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட்டோட சொல்லுவாங்க.
அப்படி வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. எப்பயுமே நீங்கள் வந்து தேனி பெட்டிகளை வாங்கி வச்சீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது அல்லட்டா 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து தேனி பெட்டிகளை வந்து சுத்தம் செய்யணும். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பலகை இருக்குது பாருங்களேன், அந்த அடிப்பலகையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சுத்தம் செய்யணும். ஏன்னா வந்து இந்த அடிப்பலகையில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனீக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு எதிரி பூச்சி இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்னென்னா மெழுகு அந்து பூச்சின்றது. இந்த மெழுகு அந்து பூச்சி வந்துச்சுன்னா என்ன செய்யணும், தேனி கூட்டமே ஓடி போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து அடிப்பலகையை வந்து சுத்தம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து என்னென்னா மெழுகு அந்து பூச்சி தாக்கிய அடை. இந்த மெழுகு அந்து பூச்சின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னா தேனீக்களுக்கு ஒரு முக்கியமான எதிரி. இந்த தேனீக்களுக்கு முக்கியமான எதிரி இந்த மெழுகு அந்து பூச்சி எங்கே வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இது வந்து கூட்டம் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த தாக்குதல் வந்து ரொம்ப ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா கருப்பாக இருக்கக்கூடிய அடைகள் இருக்குது பாருங்கள், இதுலையும் அது வந்து என்ன செய்யணும், மெழுகு அந்து பூச்சி முள்ளை போய் முட்டைகளை இட்டு தேனீக்களுடைய புழுக்கள் எல்லாமே சாகடிச்சிரும். இதை வந்து அதுக்கு தான் வந்து தேனி பெட்டிகளை முறையாக நம்ம வந்து பராமரிப்பு செய்யணும்னு சொல்கிறது. அதுக்கடுத்த அறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புழு அறை. புழு அறை அப்படின்றப்ப என்னென்னா இதில் தான் வந்து ஒரு தேனீக்கள் வந்து குடும்பமாக இருக்கும், தேனி குடும்பமாக இருக்கும். இந்த தேனி குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன, இப்போ நம்மளாம் வந்து ஒரு குடும்பமாக ஒரு சமுதாய வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி தேனீக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கும். இதில் வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட தலைவி என்ன அப்படின்னா ஒரு ராணி தேனி தான். இந்த ராணி தேனி தான் வந்து என்ன செய்யணும்னா அந்த குடும்பத்தையே வந்து கட்டி காக்கும். இந்த ராணி தேனியும் ஒரு குடும்பத்தில் வந்து ராணி தேனி இருக்கும், அதுக்கடுத்து வந்து ஒரு சில 100 வந்து ஆண் தேனீக்கள் இருக்கும். அதுக்கடுத்து நிறைய பணிகள் வந்து செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கிறது என்னென்னா வேலைக்கார தேனீக்கள் தான். ஏன்னா வந்து அது பேரே வந்து உங்களுக்கு சொல்லுது, அதாவது வந்து வேலைக்கார தேனீக்கள். இவைகள் ஃபுல்லாக வந்து என்னது வேலை செய்வதற்கே என்று பிறந்தது. அதனால தான் நம்மளாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தேனீக்கள் போல் நம்ம வந்து ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இதனால தான். இந்த வேலைக்கார தேனீக்கள் பிறந்ததுலேருந்து அதனுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும். அந்த கூட்டத்தை வந்து என்ன செய்யணும், அந்த கூட்டில் ஏதாவது எதிரிகள் வந்துச்சுன்னா அதை வந்து அந்த கூட்டத்துக்கு வெளியே நின்று காவல் காக்கும். அது போல் வந்து என்ன செய்யணும்னா அதுதான் வந்து என்ன மெழுகு சுரக்கும், இன்னொன்று வந்து அரசக்கூல் அப்படின்ற கூடிய அதை வந்து சுரக்கும். இப்படி வந்து வெளியே போய் நம்ம தேனீக்கள் வந்து அந்த தேன் வந்து உற்பத்தி செய்யும் பாருங்க. அந்த தேனை வந்து எப்படி உற்பத்தி செய்யும்னா இந்த தேனீக்கள், அதாவது இந்த வேலைக்கார தேனீக்கள்லையே ஒரு தேனீக்கள் இருக்குது, அதாவது வந்து இந்த தேனீக்கள் என்ன செய்யும்னா வயல்வெளி தேனீக்கள் அப்படின்றது. இதுதான் வந்து என்ன செய்யும்னா வெளியிலேருந்து போய் அதாவது பூக்கள்ல இருந்து தேவையான மதுரத்தையும் மகரந்தத்தையும் அது வந்து எடுத்துகிட்டு வரும். இந்த மகரந்தம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நிறைய பூக்களில் வந்து நம்ம வந்து நசுக்கி பார்க்குறப்ப உள்ளே வந்து என்ன செய்யணும் ஒரு மஞ்சள் கலரில் வந்து பொடி மாதிரி இருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து மகரந்தம் அப்படின்றது. இதை வந்து என்ன செய்யும்னா தேனீக்கள் உட்காந்து தன்னுடைய கால் அமைப்பு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த காலில் வந்து என்ன செய்யும்னா அந்த மகரந்தத்தை சுமந்துட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி மகரந்த கூடை அப்படின்றது, அதாவது வந்து இந்த கால் தொடைப்பகுதின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதில் வந்து ஒரு மாதிரி குழிவாகவும் அதில் எப்படி இருக்குன்னா நிறைய வந்து மயிர் கால்கள் இருக்கும். அதில் வந்து இந்த மகரந்தத்தை வந்து அது வந்து சுமந்துட்டு வரும். அப்படி சுமந்துட்டு வரும். அப்புறம் வந்து அது வந்து இன்னொன்று வந்து நம்ம பூக்கள்லாம் கிள்ளும் பொழுது அது வந்து ஒரு சின்ன சாறு மாடி வடியும் பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னென்ன அப்படின்னா மதுரம் அப்படின்றது. இந்த மதுரத்தையும் மகரந்தத்தையும் அந்த தேனீக்கள் வயல்வெளி தேனீக்கள் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த நொதிகள்னால அது என்ன செய்யும்னா அதை வந்து தேனா வந்து அது வயிற்று பகுதிக்கு போகிறப்ப அது வந்து தேனா வந்து உருமாற்றம் அடையும். இப்படி தேனா உருமாற்றம் அடைஞ்சிரும். அதை வந்து என்ன செய்யும்னா தன்னுடைய வாயில் மூலம் அந்த மேல் அறை இருக்குல்ல அதுதான் வந்து தேன் அறை. இந்த தேன் அறைகளில் வந்து என்ன செய்யணும் துப்பி வைக்கும். இப்படியே வந்து அது வந்து என்ன செய்யும்னா சிறுக சிறுக சேமித்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து தேனால் ஃபுல்லாகவே வந்து கட்டிடும். இப்போ அதனால தான் சொல்கிறது இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் மிக முக்கியமான பணியாற்றுது. இதில் ராணி தேனியுடைய வேலை அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணி தேனியுடைய வேலை வந்து என்னென்னா முக்கியமானது
முக்கியமானது வந்து இது வந்து என்னென்னா முட்டையிடுற வேலைகள் மட்டும்தான். இது வந்து என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2000 முட்டைகள் வரைக்கும் வந்து இடும். இது வந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதோடைய செயல்திறனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அப்போ வந்து என்ன செய்யணும்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து அதுவே வந்து ரொம்ப வந்து யோசித்து புதுசாக வந்து ராணி தேனீக்களை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சிகள் வந்து எடுக்கும். இப்போ அதனால தான் என்ன சொல்கிறது, இது மட்டும் இல்லாமல் இந்த ராணி தேனீக்கள் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து நல்லபடியாக ஒரு மாதிரி வந்து அரவணைச்சு வந்து போகும். இந்த பணிகளுக்கு எல்லாமே வந்து உதவி செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் தான். வேலைக்கார தேனீக்கள் வந்து என்ன செய்யணும், காவல் காக்கும், உணவு ஊட்டும், எதிரிகள் வந்தால் வந்து அதோட வந்து சண்டை போட்டு வந்து போர் பண்ணும், வயலுக்கு போய் தேவையான தண்ணீரை வந்து எடுத்துகிட்டு வரும். இப்படி வயலுக்கு போயிட்டு அது வந்து என்ன செய்யும், மதுரத்தையும் மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு வரும். தேனீக்களுக்கும் தண்ணி வந்து தேவைப்படும். இப்போ நிறைய இடங்களில் கூட நம்ம வந்து பார்க்கலாம், பைப்புலலாம் வந்து தண்ணி வந்து சொட்டிட்டு இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ வந்து என்ன செய்யணும், அந்த தேனீக்கள் போய் வந்து அந்த தண்ணிகளை வந்து குடிச்சிட்டு வந்து வரதை நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா எப்பயுமே வந்து ஒரு தேனி பண்ணைகள் நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து என்ன செய்யலாம்னா அங்கங்கே வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து ஒரு சிறு இதில் நம்ம வச்சோன்னா அது வந்து எடுத்துட்டு அது வந்து என்ன செய்யும்னா அதோடைய உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு வந்து உதவும். இப்படி வந்து உருவாக்குற வந்து தேனை வந்து தேன் அறைகளில் வந்து சேகரிக்கும். கொஞ்ச நாள் ஆனவனையும் இது என்ன செய்யும்னா இந்த தேனை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக நிறைய நேரங்களில் வந்து என்ன செய்யும்னா தன்னுடைய இறக்கைகளை வச்சு என்ன செய்யும்னா வேலைக்கார தேனீக்கள் ஆட்டும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து தேன் வந்து முதுர ஆரம்பிக்கும் பாருங்கள். முதுறது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து போக போக அப்படியே வந்து அந்த தேன் அறைகளை வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு வந்து மூடிடும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த சட்டங்களை நீங்கள் வந்து தூக்கி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக வந்து வெயிட்டாக இருக்கும். ஒரு சட்டத்துலேருந்து நம்ம வந்து 1/2 கிலோ அளவுக்கு கூட நம்ம தேன் எடுக்கலாம். அப்போ நம்ம வந்து தேன் எடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 6 சட்டங்களையும் எடுத்து வந்து நம்ம பிணையக்கூடாது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு சட்டத்தை வந்து விட்டுட்டு இன்னும் இருக்கக்கூடிய அந்த 5 சட்டங்களை எடுத்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா தேனை வந்து நம்ம வந்து பிணையலாம். தேனை பிணையறதுக்குன்னே நிறைய வந்து தேன் பிழியக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது. அது மூலம் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா தேனை வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கிறப்ப அந்த தேன் அடைகள் வந்து சேதாரம் இல்லாமல் வந்து நல்லபடியாக இருக்கும். ஆகையால் விவசாய பெருமக்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் புதுசாக தேனீ வளர்ப்பு நீங்கள் செய்யணுமா ஒரு 2 பெட்டியை வாங்கி வச்சு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதை போய் அந்த பெட்டிகளை போய் நேராக போய் ரொம்ப வந்து வெயிலாக இருக்குன்னு சொல்லி அந்த இடங்கள்லாம் கொண்டு போய் வைக்காமல் இந்த பெட்டிகள் மேலேயே நம்ம வந்து என்ன செய்யலாம்னா தென்னங்கீத்தோ எதையோ வைக்கலாம். அதை வச்சு நல்லா வந்து நீங்கள் வந்து மேலே வந்து அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக ஏற்படுத்துங்க. பெட்டிகளை வந்து தனியாக வைக்காமல் அதை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டாண்டோடு சேர்ந்து நீங்கள் வந்து கட்டி நீங்கள் வைக்கிங்க. அப்போ நீங்கள் 2 பெட்டிகளை நீங்கள் பழகிறப்ப 45 நாள்லேயே உங்களால் ஒரு பெட்டியிலேருந்து குறைஞ்சது வந்து 1.5 கிலோவில் வந்து 2 கிலோ வரைக்கும் தேன் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் சொன்னேங்கள தேனீக்கள் வந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுதுன்னு சொல்லிட்டேன். முக்கியமாக நீங்கள் வந்து என்னென்னா எண்ணெய் வித்து பயிர்களெல்லாம் வந்து முக்கியமாக எள்ளு, சூரியகாந்தி இதிலெல்லாம் தேனி பெட்டிகளை நீங்கள் கொண்டு போய் வைக்கும் பொழுது இது நல்ல மகசூல் வந்து குறைஞ்சது ஒரு 20% அளவு அது உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா அனைத்து விவசாயிகளும் நம்ம விவசாயம் செய்கிறவங்க வந்து வீட்டுக்கு ஒரு 2 பெட்டிகளாவது நம்ம வந்து வைக்கும் பொழுது நம்ம மட்டும் இல்லை தேன் சுத்தமான தேன் வந்து எடுக்கிறதோட உங்களுடைய மகசூல் அதிகரிக்க இது ஒரு சிறந்த வந்து ஒரு முதலீடு. மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி உஷாராணி அவர்களே 09484448760 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.